தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அழிவின் விளிம்பை நோக்கி வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லும் அறிவாலயம் என்னும் நஞ்சுக்கொடியை இனியும் தமிழகத்தில் படரவிடக்கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தாவேகா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் செந்தில்நாதன் நள்ளிரவில் அக்கட்சியின் மகளிரணி நிர்வாகி வீட்டிற்கு சென்ற வீடியோ வைரலானதால் அவரது மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. எப்ப வந்து என்ன பண்ணு நான் சொல்றேன். போலீஸ் சொல்லுங்க நீ அங்க வந்து களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது. களத்திற்கு ஏன் வரவில்லை என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு நேற்று காலை மலைமேல் செல்ல இஸ்லாமியர்கள் 4 பேருக்கு போலீசார் அனுமதித்ததால் அப்பகுதி குடியிருப்போர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்து மக்களை ஃபுல்லாமே நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்களா? இந்து மக்களை ஃபுல்லாமே இந்த திமுக அரசாங்கம் வந்து இழிவுபடுத்துதா? அமைதியான முறையில் சொல்லுங்க. கொஞ்சம் உட்காருங்க. திருப்பி என்ன ஏன் இப்படி உட்காருங்கம்மா. உட்காருங்க. இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஸ்டாலினுக்கு மதச்சார்பின்மை குறித்து பேச தகுதியில்லை என திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடினார். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரியும் திமுக அரசை கண்டித்தும் டிசம்பர் 18 மதுரையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து இறந்தார். நரிமேட்டில் வசிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் நேற்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கடும் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என தெரிவித்தார். அது வேற. பட் கலைஞர் கருணாநிதி அது ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பா போட்டு போட மாட்டேன், அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையான உழைக்கணும்னு இருக்கு. இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எலெக்ஷன்னா இது மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலா இந்த பையன் பார்க்க போகும்போது 3 பார்க்குறேன். தெய்வத்தின் சத்தியம் இதுல யாராவது ஒரு ஆள்
நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாரெல்லாம் பேஸ் பான்மா, ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில் பேஸ் பான்மாங்க, ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும். வங்கதேச வன்முறையில் இந்து இளைஞர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர் என அந்நாட்டு இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்குள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான துணை திட்டங்களை வகுக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டத்தில் 10,601 கோடி ரூபாய் மதிப்பில் உர தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், காங்கிரஸ் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க எதுவும் செய்யவில்லை, அவர்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளை புறக்கணித்து ஊடுருவல்காரர்களை காப்பாற்றினர் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். कांग्रेस ने एक और पाप किया था, उसने यहां की पहचान को मिटाने की साजिश की थी, और ये षड्यंत्र केवल कुछ वर्षों का नहीं है। कांग्रेस के इस पाप की जड़ें आजादी के पहले से जुड़ी है। वो समय जब मुस्लिम लीग और अंग्रेजी हुकूमत मिलकर भारत के विभाजन की जमीन तैयार कर रहे थे, उस समय असम को भी अविभाजित बंगाल का यानी ईस्ट पाकिस्तान का हिस्सा बनाने की योजना बनाई गई। कांग्रेस उस साजिश का हिस्सा बनने जा रही थी। तब बरदोलोई जी अपनी மகாராஷ்டிராவில் 246 நகராட்சிகள் மற்றும் 42 நகர பஞ்சாயத்துகள் என மொத்தம் 288 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆளும் மகாயுதி கூட்டணி 212 வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி 48 உள்ளாட்சி அமைப்புகளை மட்டுமே கைப்பற்றி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த தொண்டர்களுக்கு காங்கிரஸ் எம்பி சோனியா அழைப்பு விடுத்துள்ளார். संसद में मनरेगा कानून आम राय से पास किया गया था। ये ऐसा क्रांतिकारी कदम था जिसका फायदा करोड़ों ग्रामीण परिवारों को मिला, खासतौर पर वंचित, शोषित, गरीब और अति गरीब वर्ग के लोगों की। இந்து இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து டில்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு அமைதியாக நடந்த போராட்டம் குறித்து அந்நாட்டு ஊடகங்கள் திரித்து செய்தி வெளியிடுகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பார்லிமெண்டில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்ட மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் அது சட்டமாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு அமைந்தவுடன் ஊடுருவல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக நுழையும் வங்கதேசத்தினரை நம் நாட்டிற்குள் குடியேற்ற காங்கிரஸ் உதவி செய்கிறது. ஓட்டு வங்கி அரசியலுக்காக இப்படி ஒரு தேச விரோத நடவடிக்கையில் அக்கட்சி ஈடுபட்டு வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்.
ஜெர்மனி சென்றுள்ள லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் நம் நாட்டின் எதிரிகளை மீண்டும் ஒருமுறை சந்தித்துள்ளார். வெளிநாட்டு சக்திகளுடன் இணைந்து நமக்கு எதிராக என்ன மாதிரியான சதித்திட்டத்தை அவர் தீட்டுகிறார் என்று தெரியவில்லை என பாஜக தேசிய தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா குற்றம் சாட்டியுள்ளார். गांधी जी कॉर्नेलिया वुल के साथ, अब देखिए हम सब जानते हैं किस तरह से पहले भी भारत में नकली गांधी नेता प्रतिपक्ष राहुल जी की कितनी बदनामी हुई थी जब गांडोस ये तस्वीर सामने आई थी। राहुल गांधी और जॉर्ज सोरेस தென்னாப்பிரிக்காவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர்.